அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். அது எம்பிபிஎஸ் உடைய அப்டேட்ஸ் அப்போ ஒன்று ஒவ்வொரு வீடியோவில் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான வீடியோ எல்லாரும் சொல்லிட்டாங்க, பட் நான் லேட்டாக சொன்னாலும் சில வித்தியாசமான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட கொண்டு வரணும், சில டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இதை நான் கொண்டு வரேன். சரிங்களா? ஸோ ஒரு பெரிய லென்த்தி வீடியோன்னு சொல்ல முடியாது, ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்குறேன். பட் இருக்கிற பாயிண்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை எடுத்து உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு தகவல் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல உங்களுக்கு தேவையான தகவலை வச்சு நீங்கள் இந்த கவுன்சிலிங்கை ரவுண்ட் 2 தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சம்பந்தமான கவுன்சிலிங்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஐடியாஸை வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. நிறைய மாணவர்கள் எல்லாரும் இன்னைக்கு லாகின் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. ஸோ பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணியிருப்பீங்க. சில மாணவருக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஸோ இன்றைக்கி நாள் நல்லா இல்லை, நாளைக்கு நாள் நல்லா இல்லை, விலைக்கு முன்னாடி நாள் நல்லா இருக்குது, பட் எல்லாமே நல்லா இருக்குது. பட் கவுன்சிலிங்கில் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக லாகின் பண்ணி அட்லீஸ்ட் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி அடுத்த ரவுண்டில் கலந்துக்கிறீங்கன்னான்னு ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டனுக்கு தெரியும், அதை கிளிக் பண்ணி வில்லிங்னஸ் கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் வில்லிங்னஸ் கொடுக்கல, பட்டன் என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக சாட்டர்டே ஓப்பன் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணலான்னு போகிறீங்க. அன்னைக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வி நீட் டு ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்லி த பர்டிகுலர் ரூல். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலைன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை, அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் எனேபிள் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் என்ன பண்ணாது, உங்களுடைய அப்ளிகேஷனை கன்சிடரே பண்ணாது, லாகின் பண்ணாலும் ஒன்றும் வராது. ஸோ இது மாதிரிலாம் பல அனுபவங்கள் நமக்கு இருக்குது. ஸோ ஒரு வேளை பர்மிட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை அதெல்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு லாகின் பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். இல்லை இதை ஹேண்டில் பண்ணுறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கா, தாராளமாக தொடர்பு கொண்டு அதோடைய இதை கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் கரெக்டாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு பார்க்குறேன். கவர்மெண்ட் காலேஜில் 71 இடங்கள், இஎஸ்ஐயில் 2 சீட் சேர்த்து கிட்டத்தட்ட 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருந்தாலும் மொத்தமாக எவ்வளோ இடங்கள் இருந்தாலும் கூட இப்போதைக்கு இருக்கிற வேக்கன்சி மொத்தம் 69 இடங்கள், மொத்தம் 18 காலேஜ் தான் சீட்டு இருக்குது. சார் எப்படி சார் இதில் வேக்கன்சிஸ் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா கிடைச்சிருக்கலாம். சரிங்களா? இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்பி இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான சில வேரியேஷனால இந்த சீட் வேக்கன்சி வந்திருக்கு. உண்மையாலுமே வரவேற்கத்தக்க உண்டு. சரிங்களா? ஸோ இது கிளியர் வேக்கன்சியாக நம்ம பார்க்குறோம். கிளியர் வேக்கன்சி மீன்ஸ் விர்ச்சுவல் வேக்கன்சி நமக்கு தெரியாது. விர்ச்சுவல் வேக்கன்சின்றது ஆல்ரெடி நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. விர்ச்சுவல் வேக்கன்சி எவ்வளோன்றதை மென்ஷனும் பண்ணல கிளியராக. தமிழ்நாடு மெடிக்கல் சூப்பராக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ரொம்ப டிரான்ஸ்பரண்டான இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கவே இல்லை. எத்தனை பேர் விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்றது நமக்கு தெரியாது. விர்ச்சுவல் வேக்கன்சி எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, அவங்க வேக்கன்சியாக கிளியர் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டை வாங்கிட்டோம், சரிங்களா, ரிப்போர்ட் பண்ணவங்க திரும்ப சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணும்போது அவங்க ஏற்கனவே இருக்கிற சாய்ஸை விட ஹையர் ஆர்டர் ஒரு காலேஜுக்கு போகிறாங்கன்னா அது விர்ச்சுவல் வேக்கன்சி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அது விர்ச்சுவல் வேக்கன்சி டிக்ளேர் பண்ணி நியூ சீட்டாக கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே இட்ஸ் ட்ரீட்டட் எஸ் எ கிளியர் வேக்கன்சி. சொல்ல போனால் சீட்டு கிடைச்சிருக்கு, அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணலை. ரிப்போர்ட் பண்ணாததுக்கு சில காரணங்கள் நானாக பார்ப்பது, ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? அலாட்மெண்ட் வாங்கிட்டோம். இப்போ பிடிஎஸ்ல அவ்வளோ சீட் வேகன்சி வந்ததுக்கு 100% சீட் அலாட் ஆனிச்சு சில கல்லூரியில். ஆனால் போகாமல் இருந்தது காரணம் இந்த ஆப்டவுட் மெத்தடு, லோப்பிங் மெத்தடு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எம்பிபிஎஸ் மட்டும் செலக்ட் பண்ணக்கூடாது, பிடிஎஸும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும், அப்போ தான் அடுத்த ரவுண்டில் கிடைக்கும். இந்த மாதிரியான எல்லார்ட்டையும் கேட்டு எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் ஆனால் அட்டன் பண்ணாங்க. பிடிஎஸ் போய் ஜாயின் பண்ணுறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ இந்த ரவுண்ட்லேருந்து தான் நம்மளோட எஃபெக்டிவ் மேனேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இவ்வளோ வேக்கன்சி வந்ததுக்கான முழுமையான காரணம் மாணவர்களுக்கு தகுதியும் மார்க்கும் இருந்தும் கூட அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்ததுக்கான காரணம், இதை விட ஒரு பெட்டர் காலேஜ் அடுத்த ரவுண்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், இதை போய் ரிப்போர்ட் பண்ணி பணத்தெல்லாம் கட்ட வேண்டாம் அப்படின்றதுக்காக இருந்திருக்கிறாங்க. அப்போது எலிஜிபிள் கேண்டிடேட் உள்ளே இருக்கிறாங்க, அவங்க திரும்பவும் பார்ட்டிசிபேட் பண்ணி உள்ளே வர போகிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் சாய்ஸ் ப்ரிப்பரேஷனும் அதிகமான கல்லூரிகளை பயன்படுத்தி திரும்பவும் சீட்டை தக்க வச்சுக்க பாருங்கள். பார்டர் லைன் இருக்கிறவங்க எல்லாமே பண்ணுங்க. ஸோ டிப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சார் எனக்கு ஒரு வேக்கன்சி வந்துருச்சுங்க சார், எனக்கு ஒரு 10 மார்க் குறைஞ்சிடும், எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்குது உங்களுடைய கான்ஃபிடென்ட். பட் ரியாலிட்டி என்னன்றதை வெரி கிளியராக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ கவர்மெண்ட் காலேஜை பற்றி முடிச்சிடுறேன். அடுத்து கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வீதமாக செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் 268 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. அதே போல் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 52 இடங்கள் இருக்குது. மொத்தமாக 320 இடங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ இது கவர்மெண்ட் கோட்டா. சரிங்களா?
அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபினான்ஸில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 136 இடங்களும், அதே போல் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 67 இடங்களும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் 13.1 16.2, பட் அந்த காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணும்போது சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் கிறிஸ்டி மைனாரிட்டியில் 27 இடங்கள் இருக்குது சரிங்களா. ஸோ பனிமலர் அண்டு மாதா, ஸோ இந்த கல்லூரியில் மொத்தம் 27 இடங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை வில்லிங்னஸ் போகலாம். அடுத்து மலையாளம் மைனாரிட்டியில் 4 சீட் வேக்கண்ட் இருக்குது. தெலுங்கு மைனாரிட்டியில் 43 இடங்கள் இருக்குது. சில கல்லூரியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சரிங்களா. ஸோ தெலுங்கு மைனாரிட்டி, அதே போல் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தெலுங்கு மைனாரிட்டியில் ஒரு 17 இடங்கள் இருக்குது சரிங்களா. ஸோ தெலுங்கு மைனாரிட்டி பொறுத்தவரை என்ன மார்க் இருக்கீங்களோ தாராளமாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ஆர்ஐ அடிப்படையில், என்ஆர்ஐ லேப் ஸ்டூடெண்ட் அடிப்படையில் ஒரு 410 இடங்கள் இருக்குது. மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 1024 இடங்கள். சார் 1000 சீட்ஸ் இருக்குது சார். 1000 சீட்ஸ் எனக்கு முக்கியம் இல்லை, எந்த கேட்டகரியில் நம்ம எந்த மார்க்கில் எந்த இடத்துல வேக்கன்ட் இருக்குன்ற புரிதல் இருக்கணும் சரிங்களா. என்ஆர்ஐயில் ஒரு 400 சீட்டு, கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 300 சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 300 சீட்டு சரிங்களா. மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் என்ன மைனாரிட்டிலாம் சேர்த்து வெறும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கணக்கெடுத்தீங்கன்னா ஒரு 200 சீட்டு. இதுதான். ஸோ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான பயன் என்ன, கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற சீட்டு, அது நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குன்னு டீட்டெயிலாக டிஎன்மணிகளே கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ வெரி கிளியர். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் மேக் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ சீட்டில் நான் சொல்லிட்டேன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 300 சீட் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, கவர்மெண்ட் கோட்டாவில் 300 சீட்டு. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் 300 சீட்டில் செல்ஃப் ஃபினான்ஸில் 268, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 52. ஸோ 300 இடங்கள், ஒரு 320 இடம். 320 கம்யூனிட்டி வைஸாக பிரிங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற டோட்டல் பர்சன்டேஜ் பிரிக்கிறது கிடையாது. அவங்க டோட்டல் வைஸ் ஆல்ரெடி பிரித்து வச்சிருப்பாங்க, ஆனால் நமக்கு டிரான்ஸ்பரண்டாக சொல்ல மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அலாட்மெண்ட் போடும்போது இந்த கிளியர் வேக்கன்சி கன்சிடர் பண்ணி சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால் திங்க் பாசிட்டிவ். ஸோ மேக் எ சாய்ஸ், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சீட்டை தக்க வச்சுக்கலாம், ட்ராவல் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்போம். நான் இந்த வீடியோ கவர் பண்ண நினச்சது மேட்ரிக் சரியா. ஸோ ஒரு மிகப்பெரிய கேப்பில் இருக்கிறீங்க, பார்டர் லைனில் இல்லாமல் ரொம்ப அதிக மார்க் வித்தியாசம் இருக்கிறீங்க, இல்லை எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடணும் கான்ஃபிடென்ட்டில் இருக்கீங்கன்னா ஓகே. பட் கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ நோ ஐடியா. எனக்கு வந்து எப்படி கால்குலேட் டெரிவேஷன் பண்ணாலும் எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லையா, தாராளமாக தொடர்பு கொண்டு இதை பயன்படுத்தி ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் அட்டன் பண்ண பாருங்கள். அட்டன் பண்ணி சீட்டை வாங்கிக்கலாமா, இதை பயன்படுத்தி இது எப்படியாவது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் எப்படியாவது வாங்கிடணும், இல்லை தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படியாவது சீட்டை வாங்கிடணும், இல்லை எப்படியாவது ஒரு என்ஆர்ஐ சீட்டை வாங்கிடணும் அப்படின்னு இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி, ஒரு பதட்டத்தில் நானே பண்ணிடுவேன், ஒரு 4 செவத்துக்குள்ள நின்று என்னதான் யோசிச்சாலும் நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் சரின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் நாளைக்கு ரிசல்ட் வரும்போது தான் அதை ஐயோ நம்ம யோசிச்ச மெத்தடாலஜியே தப்பு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் பி அவர். இது ஒரு 25% தான் கவுன்சிலிங்கை கடந்திருக்கும். டிம்னி யூனிவர்சிட்டி ப்ராக்ரஸில் இருக்குது, அதே போல் மற்ற மாநிலங்களில் ப்ராக்ரஸில் இருக்குது. தமிழ்நாடு இன்னும் 3 ரவுண்ட் 75% இருக்குது. 25% கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு எக்கச்சக்கமான பதட்டம். பட் அதே மாதிரி நீங்களும் இன்னமும் ஒரு பிளானிங் இல்லாமல் அந்த சீட்டை வாங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யாமல் இருக்காதீங்க ரைட். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து சீட்டை போய் ரிப்போர்ட் பண்ணதுக்கான காரணம் அவங்களோட மார்க் கவர்மெண்ட் காலேஜுக்கு பொருத்தமாக இருக்கும்ன்ற ஒரு சஸ்பெக்ட் இருந்திருக்கும். இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. இல்லை கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு காலேஜ் கிடைச்சாலும் அந்த காலேஜ் எனக்கு ஒன்றும் பெருசாக திருப்திகரம் இல்லை அப்படின்ற மாதிரியான கால்குலேஷனில் அவங்க எடுத்திருப்பாங்க. இல்லை எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்காம இருந்திருக்கும். அடுத்த ரவுண்டில் கண்டிப்பாக நம்ம டாப் காலேஜ் அப்படியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த ரவுண்டில் எல்லாருமே பர்ஃபெக்டாக சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணி உள்ளே வருவாங்க. கண்டிப்பாக சீட்டை பயன்படுத்துவாங்க. ஏன்னா செகண்ட் ரவுண்டு ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் இல்லைன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரவுண்டு இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ வி கேன் பிளான் ஃபார் த மெயின் சீட் மேட்ரிக்ஸு. ஸோ இருந்தாலும் ஒரு மேஜராக எந்தெந்த கல்லூரியில் பெருசாக இடங்கள் அதிகமாக இருக்குன்ற ஒரு 5 கல்லூரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். முதல் கல்லூரி தனலட்சுமி சீனிவாசில் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா 2 சேர்த்து ஒரு 45 சீட் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 16, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 13, மைனாரிட்டியில் ஒரு 10 சீட் இருக்குது. அதே மாதிரி இந்திரா மெடிக்கல் காலேஜில் 50 சீட்டு, கவர்மெண்ட் கோட்டாலேயே 32 சீட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் 18 சீட்டும், 50 சீட் இருக்குது. அதிகமான சீட் வேக்கன்சி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனிவே அடுத்த காலேஜ் அதிகமாக இருக்கிறது பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ், 42 இடங்கள் இருக்குது. அதுக்கப்புறமேல எல்லா காலேஜும் ஆவரேஜாக ஒரு 20, 15 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே அடுத்த ரவுண்டில் சீட்ஸ் கண்டிப்பாக ஃபில் ஆகும், ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தேர்ட் ரவுண்டில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை பார்க்கலாம். ஸோ திரும்ப ஃபைனலி நான் கன்க்ளூடட், இஃப் யூ ஹேவ் ஃபுல் கான்ஃபிடென்ட்,
உங்களுடைய கணக்கு நான் கண்டிப்பாக கிடைச்சிடும் நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். அதை வெற்றி அடையணுன்றது என்னோட வாழ்த்துக்கள். இல்லைன்னா யாராவது ஒருத்தரை பார்த்து அதை ரிலேட்டடான ஐடியா கேட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்கள் சீட்டை வாங்க வைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீன்ற யதார்த்தத்தை புரியறதுக்கோ தெரிஞ்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.